நம்மளுடைய அன்பு சகோதரர் சரிங்களா, ஜோதிட ஆசிரியர் ராஜா சங்கர் ஐயா வந்து அவரோட பதிவினை கொடுக்க போகிறாரு. வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர் ஒற்றுமை. ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஜோதிட ஆய்வகம் நடத்தும் 4வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கத்திற்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பை தந்த மதிப்புக்குரிய எம்பி வினோதினி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, மேலும் எனக்கு ஜோதிடக்கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களின் வணங்கி, என் தாய் தந்தையரை வணங்கி, திருச்செங்கோடு அர்த்தநாரி ஈஸ்வரரின் பாதம் வணங்கி, செங்கோட்டு வேலவரின் பாதம் வணங்கி, ஆதிகேசவன் பாதம் வணங்கி, ஆபத்து காத்த விநாயகரை வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். எல்லோரும் நோட்ஸ் எடுப்பீங்களா? நோட்டை இப்போ அதை பற்றிட்டு இல்லையே, எல்லோரும் ஒரு கட்டம் போட்டுக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஜோதிடம் சொல்கிறதுக்கு எப்படி நாம் வந்த உடனே கையாளணும், எடுத்த உடனே ஜோதிடம் சொல்கிறதுக்கு எப்படி கையாளணும் பாருங்கள். நம்ம பெரியவங்க எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க, விதி மதி கதி அப்படின்னு. விதினா என்னங்க? லக்கணம். லக்கணத்தை வச்சு பார்க்கறது ஒரு கலை. அதே போல் சந்திரனை வச்சு சொல்கிறது அது ஒரு விதி. சரி, கதி அப்படின்னா என்னங்க? சூரியன். சூரியன் இப்போ இருக்கிற இடத்த வச்சு தான் நாம் என்ன சொல்வோம்? மாதம் சொல்வோம். வேறு இங்கிலீஷ் தேதியை வச்சு, இங்கிலீஷ் தேதி எதையாவது வச்சு சொல்ல முடியுங்களா? அந்த பல அனுபவங்களை வச்சு சொல்லலாம். ஆனால் தமிழ் மாதங்கள் சூரியன் நிற்கக்கூடிய பாவகத்தை வச்சு நாம் இந்த மாதம்தான் பிறந்திருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். அப்போ இன்றைக்கி என்ன தேதி? ஆனி மாதம், ஆனி முடிஞ்சு ஆடி 2ஆம் தேதியா? 2ஆம் தேதி. அப்போ சூரியன் என்ன டிகிரியில் நிற்பார்? 2 டிகிரியில் நிற்பார். சரிங்களா? நமக்கு கொடுத்துருக்கிற இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 32 தேதி வருது. அப்போ 2 தேதிக்கு எங்கே சார் போகிறது அப்படின்னா அடுத்த இதுக்கு போயிடும், அடுத்த பாவத்துக்கு போயிடும். அந்த சூரியனை வச்சு பலன்கள் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் நாம் பார்க்க போகிறோம். இப்போ சூரியன் எங்கே ஆட்சி பெறார்? சூரியன் எங்கே ஆட்சி பெறார்? சிம்மத்தில் ஆட்சி பெறார். போட்டுக்காங்க, ஆட்சின்னு போட்டுக்காங்க, சூரியன் ஆட்சி. அப்போ அதே போல் எங்கே நீச்சம் பெறார் பாருங்க? துலாமில். அப்போ அதுக்கு எத்தனை பாவம் சார் இருக்குது? 3 பாவகம் இருக்குது. அப்போ சூரியன் எந்த பாவகத்தில் நிற்கிறாரோ அதிலிருந்து 3வது பாவகத்தை எடுத்துக்காங்க. சூரியன் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அதிலிருந்து 3வது பாவகம். உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு நமக்கு சரியாக வரும். சரி, இப்போ பாருங்கள், யாருக்காவது சூரியன் எங்கேயாவது இருக்கா பாருங்கள்? எங்கம்மா? உங்களுக்கு மேசத்தில் இருக்கா? அப்போ 3ஆம் பாவகம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, கையெழுத்து சம்மந்தப்பட்டது. இதில் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், அல்லது சகோதரர் வழியில் கசப்புக்கள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? இருக்குங்களா? கேட்குறதுக்காக சொல்லக்கூடாது, இருக்கணும். சரிங்களா? அப்போ அவங்களுக்கு அது 3ஆம் பாவகம். அவங்க தாயாருக்கு அது 12ஆம் பாவகம். 12ஆம் பாவம்னா அப்பாவுடைய அம்மா, அப்பாவுடைய அம்மா. அதில் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும். சார் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கலாம்? காலப்புருஷனுக்கே நீங்கள் எடுங்க. காலப்புருஷனுக்கு அது என்ன பாவகம்? 3ஆம் பாவகம் தான். 3ஆம் பாவகம் தான். அப்போ அதுக்கு அதிபதி யார்? புதன்.
அந்த புதன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அங்கே இருக்கும். சரிங்களா? அப்போ இவங்களுக்கே தாய்மாமனுடைய ஹெல்ப் கிடைக்காது. தாய்மாமன் இருக்கிறாரா? ஹெல்ப் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன பாவகம் அது யாருன்னு பாருங்கள், அவங்க ராசிக்கு என்னன்னு பாருங்க. அவ்வளோதான். நீங்கள் எடுக்கலாம், பலன் சூப்பராக எடுக்கலாம். யாராருக்கு புரியுது? புரியல? இன்னொரு டைம் சொல்லலாமா? சரி, இப்போ சூரியன் நீங்கள் சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு எங்கே இருக்குது? மகரத்தில் இருக்குது. மகரத்தில் இருக்குன்னா 12ஆம் இடம். 12ஆம் இடம் பாதிக்கும். 12ஆம் இடம் பாதிக்கும். சரி, இப்போ பாருங்கள், 12ஆம் இடம்னா என்ன? ஐன சைன போகம். அது ஒன்று தானா? வெளிநாடு. தேவையற்ற விரயங்கள் உங்களுக்கு ஆயிருக்கும் வாழ்க்கையில். சரிங்களா? அப்போ கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அவங்களுக்கு சொன்னதே தான். தாய்க்கு, அதாவது தகப்பனுக்கு 4ஆம் இடம், அப்பாவுடைய அம்மா. அம்மா வகையில் உங்களுக்கு அப்பாவுடைய அம்மா யார்? அவங்களுடைய அரவணைப்போ அவங்களுடைய பாசமோ நீங்கள் அனுபவிச்சிருக்க முடியாது. சரிங்களா? அப்படி ஒவ்வொரு பாவகத்துக்கும் அது என்ன உறவு அப்படின்னு எடுக்கணும். சரி, இப்போ பாருங்கள், இவருக்கு மகரத்தில் சூரியன். இப்போ நீங்கள் அதை லக்கணமாக கூட போட்டுக்கலாம். மகரத்தில் சூரியனை லக்கணமாக கூட போட்டுக்கலாம். நாடியில் என்ன சொல்கிறாங்க? குருவை வச்சு பலன் சொல்லலாம்னு சொல்கிறாங்க. குரு இருக்கிற இடம் லக்கணன்னு போட்டு சொல்லலாங்கிறாங்க. நீங்கள் சூரியனை லக்கணமாக போட்டு பாருங்கள். அப்போ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். காலப்புருஷனுக்கு அது ஒரு விஷயத்தை சொல்லும். அதே போல் உங்களுடைய ராசி என்னங்கய்யா? கும்பராசி. கும்பராசிக்கு 2ஆம் இடமா வருதா மீனம். சரிங்களா? மகரத்தில் சூரியன், அதிலிருந்து 3ஆம் பாவகம் மீனம். அந்த மீனங்கிறது கும்பத்துக்கு 2ஆம் பாவகமாக வருது. அப்போ என்ன அப்படின்னா, 2 சார்ந்த குடும்பம் அமைஞ்சது ஐயாவுக்கு லேட்டு தானே? லேட்டு தானேங்க ஐயா? 31 வயசில் தான் கல்யாணம் ஆகிருக்கு. சரி, அப்போ பாருங்கள், பொருளாதாரம், அது பொருளாதாரங்கிறது 2ஆம் இடம் தான். சரிங்களா? அப்போ பொருளாதாரங்கள் ரொம்ப சிரமப்பட்டு நீங்கள் முன்னேற்றத்துக்கு வந்திருக்கலாம். சரிங்களா? அப்படி இருக்குங்களா? சரி, அப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, பழக்க வழக்கம், ஒருத்தருடைய ஒழுக்கம். ஐயா பாதி வயசு வரைக்குமே கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் சரியில்லாத இருந்திருக்கும். இருந்ததுங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. சரி, அப்போ அது அந்த 2ஆம் பாவகங்கிறத நீங்கள் இல்லைன்னு ஒன்று ஒரு பாவகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டுறக்கூடாது. அது யாருக்கு அந்த பாவகம் வருது அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? கும்பராசிக்கு நாம் 2ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் சொல்கிறோம். அப்போ இதுபோல் ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துக்கணும். சரி, நாம் நெகட்டிவே சொல்கிறோமே, பாசிட்டிவ் எப்போ சொல்கிறோம் அப்படின்னு. குரு எடுத்துக்கோ. இப்போ குரு ஒருத்தருக்கு எங்கே உச்சமடைகிறார்? 2 வீட்டில் ஆட்சி பெறுவார், ஒரு வீட்டில் உச்சம் பெறார். எங்கே நீச்சம் பெறுவார்? மகரத்தில் நீச்சம் பெறுவார். எத்தனை டிகிரியில்? 5 டிகிரி. சரிங்களா? அப்போ 5 டிகிரியில் நீச்சம் பெறார். முதல் ஆட்சி வீடுன்னு நீங்கள் எது எடுக்கணும்னா தனுசு வீட்டை எடுத்துக்காங்க. தனுசு வீட்டை எடுத்துக்கணும். அப்போ தனுசு வீட்டுக்கு 2ஆம் பாவகத்தில் குரு நீச்சம் பெறாரா? நீச்சம் பெறாரா? அப்போ குரு நிற்கக்கூடிய 2ஆம் பாவகம் நெகட்டிவ் தரும். ஆனால் குரு எங்கே நிற்கிறார் பாருங்கள், தனுசு ராசியில் இருந்து அங்கே கடகம் என்னவா வரும்? 8ஆம் பாவகம். அப்போ குரு நிற்கக்கூடிய 8ஆம் பாவகம் உங்களுக்கு வெற்றியை தரும். 2ஆம் பாவகம் மைனஸை தரும். எழுதிக்கலாமே. ஏன்னா கேள்வி கேட்பேன். இப்போ 2ஆம் பாவகம் உங்களுக்கு நெகட்டிவ் சொல்லும், பாசிட்டிவ் எங்கே சொல்லும்?
இப்போ யாராவது ஒருத்தர் குரு சொல்லுங்க. லக்கணம் குரு, கன்னியா லக்கணம் குரு வந்து சிம்மத்தில். சரிங்களா? அப்போ உங்களைய பற்றிய சிந்தனையே அங்கே மேலோங்கும். சரிங்களா? அப்போ உங்களைய சரிப்படுத்திக்கிறதுக்கே அங்கே நிறைய விஷயங்கள் தேவைப்படும். சரிங்களா? அப்போ சிம்மத்திலேருந்து 8வது வீடு எந்த வீடுங்க? மீன வீடு. கன்னியா லக்கணத்துக்கு மீன வீடு என்ன ஆகுது? அப்போ உங்களுடைய கலத்தரத்து வகையில் தான் உங்களுக்கு ப்ளஸ்ஸு. சரிங்களா? கலத்தரங்கள் ப்ளஸ்ஸு. அதே போல் ஒரு வாகன விபத்தை சந்திச்சிங்களாங்க ஐயா? சரிங்களா? அதோடைய ப்ளஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுதான். நீங்கள் குரு, உங்களுக்கு நிற்கக்கூடிய குரு தான் உங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுத்துருக்கு. சரிங்களா? நீங்கள் எங்கே போனாலும் பெரியோர்களுடைய நட்பும் பெரிய ஆசான்களுடைய நட்பும் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஜோதிடத்துறையில் சிறப்பாக அதாவது வரலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் பெரிய அளவில் ஜோதிடத்தை சொல்லி வரக்கூடிய அளவுக்கு இருக்குது. சரி, இப்போ நான் சொன்னது எல்லாமே கொஞ்சம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். எப்படிங்கிறத மறுபடியும் கேணும் அப்படின்னா மறுபடியும் கேளுங்க. யாராவது ஒருத்தருக்கு குரு நின்ற இடத்த வச்சு கேளுங்க. இங்கே மிதன லக்கணம் சொன்னார் ஐயா, சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். மிதன லக்கணம் கும்பத்தில் பாக்கியஸ்தானத்தில் குரு. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழிலுக்காக நிறைய இழந்திருக்கணும் அல்லது பல தொழிலுக்கு போயிட்டு வந்திருக்கணும். ஏன்னா கும்பத்துக்கு 2ஆம் இடம் உங்களுக்கு 10ஆம் இடமா? சரிங்களா? அதுக்காக விரையும் கூட பண்ணியிருக்கணும். அது காலபுருஷனுக்கு 12 இல்லையா? அப்போ 12. அப்போ குரு நிற்கிற இடத்துக்கு 8ஆம் இடம் என்னவா வருது பாருங்க? கன்னியா வருதா? 4ஆம் பாவகம். தாயாருடைய சொத்து கிடைச்சிருக்கணும். உங்களுடைய சொத்தே முன்னேற்றத்தை கொடுத்துருக்கோம். மேலும் பல சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எதுமாரி சொத்தாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ பாருங்கள், அந்த வீட்டில் நடு நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திரன். நடு நட்சத்திரம் சந்திரன். அப்போ சந்திரங்கிறது அஸ்த நட்சத்திரம். அப்போ என்ன அப்படின்னா அவங்க தாயார் வழியில் ஒரு ஏமாற்றத்தை சொல்லியோ ஏமாற்றத்தை சந்திச்சோ ஒன்று விட்டு கொடுத்துட்டோ அல்லது என்ன அப்படின்னா விட்டு கொடுத்துட்டோ ஊர் மாறி வந்தவங்க பிறந்த இடம் ஒன்று வளர்ந்த ஊர் ஒன்று அப்படிங்கிறவங்க இருக்கணும். இருக்குங்களாங்க ஐயா? சரிங்களா? அது உங்களுக்கு நீங்களும் ஒரு சொத்து வாங்கிறதுக்கு பெரிய அமைப்பை கொடுக்கும். கார்னர் சைட்டாக இருக்கும். கன்னி வீடுங்கிறது கார்னர் சைட். சரிங்களா? சரி, ஒவ்வொருத்தருடைய லக்கணத்துக்கும் பார்த்துக்காங்க. என்ன அப்படின்னா எப்படி நாம் ஒரு முன்னேற்றத்தை நாம் எப்படி சொல்கிறது, ஒருத்தருக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த காலகட்டம், ஒருத்தருக்கு முகூர்த்தமே குறித்து கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். முகூர்த்தமே குறித்து கொடுக்குறீங்கன்னா எந்த காலகட்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கு நாம் தியாஜி நாளிகை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இருந்தாலும் கூட ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு லக்கணம் சொல்லுங்களேன். விருச்சகங்களா? விருச்சகத்தில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது? விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 1 2 3 4, கேட்டை 1 2 3 4, மொத்தம் 9 பாதம். இதில் 5வது பாதம் எந்த பாதம்? அனுச 4ஆம் பாதம். சரிங்களா? அனுச 4ஆம் பாதத்தை நீங்கள் குறித்து கொடுத்தீங்கன்னா அவங்க போகிற காரியம் வெற்றியாக முடிஞ்சிடும். எந்த ஒரு லக்கணம் போடுறீங்கன்னாலும் அந்த லக்கணத்தில் 5வது பாதம் வெற்றியை தரும். சரிங்களா? எந்த ஒரு லக்கணம் போட்டிங்கனாலும் சரி, நீங்கள் இதுக்கு போகிறோம், இதுக்கு எந்த நேரங்கய்யா நாங்கள் போகலாம், நீங்கள் அந்த டைமையும் குறித்து கொடுக்கலாம். என்ன டைம் வேணும்னு நம்ம அவங்கள்ட்டே தானே கேட்க போகிறோம்.
சரிங்களா? அதுக்கு நீங்கள் 5வது பாதம், ஏன்னா லக்கணங்கிறது 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் மாறும். அப்போ அது வெற்றியை தரும். சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது சூரியனை பார்த்தோம் இல்லையா? சூரியனை பார்த்தோம். சந்திரனை பார்க்கலாமா? சூரியனுக்கு எத்தனாம் பாவகம் மைனஸை சொல்லும்? ஒருத்தர் தான் சொல்லிக்கிறார். 3ஆம் பாவகம். நீங்கள் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் எடுத்துக்கணும். ஆட்சி பெறக்கூடிய வீட்டுக்கும் நீச்சம் பெறக்கூடிய வீட்டுக்கும். இப்போ சந்திரனுக்கு நீங்களே சொல்லுங்கள். சந்திரன் எங்கே ஆட்சி பெறாரு? கடகத்தில். சரிங்களா? நீச்சம் பெறது விருச்சகத்தில். எத்தனை டிகிரியில்? 3 டிகிரி. சரிங்களா? அப்போ அங்கே கடகத்தில் இருந்து இங்கே விருச்சகம் என்னவா வருது? எத்தனாம் பாவகமாக வருது? 5ஆம் பாவகம். சந்திரன் உங்களுக்கு எங்கே இருக்கோ அதற்கு 5ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். சந்திரன் எங்கே இருக்கோ அதிலிருந்து 5ஆம் பாவகம் உங்களுக்கு நெகட்டிவே சொல்லும். அப்போ வந்தவங்களுடைய சூரியன் நிற்கக்கூடிய பாவகம் என்ன பாவகம், அதற்கு 3ஆம் பாவகம் எதுன்னு நோட் பண்ணிக்காங்க. சரிங்களா? அப்போ அதே போல் சந்திரன் எங்கே நிற்குதோ அங்கேருந்து 5ஆம் பாவகத்தை நோட் பண்ணிக்காங்க. அப்போ யாருக்கு கேள்வி கேட்குறாங்களோ அவங்க மகனுக்கு கேட்குறாங்க. அப்போ மூத்த மகன்னா எந்த பாவகம்? மூத்த மகன்னா அப்படியா? 5ஆம் பாவகம். சரிங்களா? 5ஆம் பாவகம் முதல் மகன். 2வது மகன் அப்படின்னா 7ஆம் பாவகம். முதல் மகன் 5ஆம் பாவகம். யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? சூரியனை பார்க்கணும். முதல் மகனுக்கு சூரியனை பார்க்கணும். 2வது மகனுக்கு சுக்கிரனை பார்க்கணும். 3வது மகனுக்கு குருவை பார்க்கணும். சரி, ஒருத்தருக்கு துருவ கணிதம் சொல்லணும். துருவ கணிதங்கிறது எழுதி வச்சு சொல்கிறதல்ல. துருவ கணிதங்கிறது எழுதி வச்சு சொல்கிறத விட நீங்கள் இப்படி சொல்லி பாருங்களேன். ஏன் அப்படின்னா, நான் திருக்கடையூர் ஒரு டைம் போயிருந்தேன். அங்கே காசி விஸ்வநாதர் இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அங்கே தான் ஃபஸ்ட்டு போய் வழிபடலான்ட்டு போகிறோம். போன உடனே ஒரு ஐயா, ஒரு தம்பதிகள் கொண்டு வந்து ஜாதகத்தை கொடுத்து அர்ச்சகர்கிட்ட, அன்னைக்கு முக்கியமாக பயங்கரமான கூட்டமான நாள், அதில் அந்த ஜாதகத்தை கொடுத்து எங்கள் பையன் திருவாதிரை நட்சத்திரங்க, கல்யாணம் இன்னும் அமையவே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு போய் அந்த காசி விஸ்வநாதர்கிட்ட கொண்டு போய் பாதத்தில் வச்சு எடுத்துக்கிட்டு வராரு. அவர் வச்சு எடுத்துக்கிட்டு வர வரைக்கும் அவர் நோட்டை திறக்கவே இல்லை. நோட்டை திறக்கவே இல்லை. வராரு, கொண்டாந்து கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் பையனுக்கு 2 பையன் ஒரு பொண்ணு இருக்கிற இடத்துல கல்யாணம் ஆகும், 3 மாதத்தில் கல்யாணம் ஆகிடும் போங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாம் யாராக இருந்தாலும் அதை நோட்டை திறக்கலை, பார்த்து எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு எனக்கு நான் கன்ஃபியூஸு. அப்போ எனக்கு அவங்கள்ட்ட அந்த அர்ச்சகருடைய நம்பரை வாங்கிறதுக்கு எனக்கு வழி இல்லை. நான் என்ன பண்ணேன், அந்த தம்பதிகள்கிட்ட வந்து நம்பர் வாங்கிட்டேன். அதே போல் ஒரு 3 மாதம் கழித்து, 3-4 மாதமே இருக்கும், நான் கழிச்சிட்டு ஒரு டைம் ஞாபகம் வந்தப்போ ஃபோன் பண்ணி கேட்குறேன். அதேமாரியே 2 பையன் ஒரு பொண்ணு உள்ள வீட்டில் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. இதை எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள் 3 வீடு. திருவாதிரை நட்சத்திரம்னா எங்கேயா வரும்? மிதனந்தரில் தான் வரும். அப்போ மிதனத்துக்குள்ளே எத்தனை ஆண் ராசி இருக்குது? என்ன 2 தான் இருக்குது. சரிங்களா? பெண் ராசி 1 தான் இருக்குது. சரிங்களா? அப்போ 2 ஆண் ராசி 1 பெண் ராசி. அவர் இதை வச்சு சொல்லியிருப்பாரா
அப்படிங்கிறத என்னுடைய எண்ணம். அவர் சொன்னதாக நான் சொல்லலை, என்னுடைய எண்ணம். சரிங்களா? இதே சதய நட்சத்திரம் சொல்லியிருந்தா எத்தனை ஆண் சொல்லியிருக்கணும்? ஐயா, சதய நட்சத்திரம் இப்போ திருவாதிரை நட்சத்திரம்னு நாம் அதுக்குள்ளே 3 ராசி இருக்குது, 2 ஆண் ராசி ஒரு பெண் ராசின்னு சொல்கிறோம். இதே சதய நட்சத்திரம் சொல்லியிருந்தால் நாம் எப்படி யோசிப்போம்? சரிங்களா? அப்போ தான் அந்த பாவகிரகங்களும் ராகு கேதுவையும் நாம் கழிச்சிட்டு அதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? அப்போ அதனால் ஒரு குழந்தை பிறப்பு இன்றைக்கி ஸ்கேனில் சொல்கிறாங்களா? குழந்தை என்ன குழந்தைன்னு சொல்கிறாங்களா? இல்லை. நீங்கள் துல்லியமாக சொல்லலாம், என்ன குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக சொல்லலாம். எப்படி அப்படின்னா, ஒரு ராசி இருக்குது, மேச ராசி இருக்குது. மேச ராசியில் 15 டிகிரிக்குள்ள அந்த 5ஆம் அதிபதி, ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி நிற்கிறாருன்னு வச்சுக்காங்க. அந்த 15 டிகிரி தான் ஒரு கட்டத்தை 2ஆக பிரிச்சுக்கணும். முதல் 15 டிகிரி ஆண் வீடாக இருந்தால் ஆண் கிரகமாக எடுத்துக்கணும், ஆணாக எடுத்துக்கணும். அதுக்கு மேலே வர 15 பெண்ணாக எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ முதல் 15 டிகிரியில் இருக்கக்கூடியது ஆண். சரிங்களா? அதுக்கு மேலே இருக்கக்கூடியது பெண். அப்போ நட்சத்திர பாதங்களில் நீங்கள் எடுத்து பாருங்கள். சரிங்களா? அப்போ 13.20ங்கிறது 4 பாதம். அதில் எங்கே நிற்கிது அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறது உங்களுடைய கணிப்பு. நீங்கள் இந்த 15 டிகிரி எடுத்துக்கலாம். அந்த சந்திப்பில் வந்ததுனால் மட்டும்தான் உங்களால் 50% தான் சொல்ல முடியும்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அதுக்கு மேலே வந்ததுன்னா பெண்ணு தான் சொல்லணும். நான் சொல்லி இதுவரைக்கும் அது தப்பாக போனது இல்லை. சரிங்களா? அப்போ ஒரு வீட்டை எடுத்திங்கன்னா அந்த 30 டிகிரியில் முதல் 15 டிகிரி அப்படிங்கிறது, முதல் 15 டிகிரிங்கிறது என்ன பாவகமோ ஆணுடைய ராசியாக இருந்தால் ஆண், அப்புறம் பெண். அப்போ அந்த பெண்ணுக்கு பாருங்கள், இப்போ இதில் இப்போ மேசம் எடுத்தோம், மேசத்தில் 15 எடுத்தோம். இன்னும் 15 எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்கும். மீனத்தில் 15 டிகிரியும் மேசத்தில் 15 டிகிரியும் ஆண் ராசி, ஆண் குழந்தைய சொல்லும். அப்போ இதில் நிற்கும் போது ஆண் குழந்தைகள் தான் பிறக்கும். சரிங்களா? சரி, இப்போ யாருக்காவது டவுட் இருந்தால் கேளுங்க. ரெண்டாவது குழந்தைக்கு யாரை பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன்? 7ஆம் அதிபதியும் சுக்கிரனையும் பார்க்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் தம்பதிகள்கிட்ட கேட்கணும், அதில் மாந்தி இருக்குது இல்லை ராகு கேது இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே ராகு கேது அப்படிங்கிறது ரிவேஸ், ராகு கேதுங்கிறது ரிவேஸ். இதே மாந்தி இருந்தால் உங்களுக்கு ஒரு கரு கலைஞ்சுதான்னு கேட்டு பாருங்க. ஆமாம்பாங்க. சரிங்களா? இந்த 15 டிகிரியில் வந்தது அப்படின்னா அப்போ உங்களுக்கு அது எத்தனாவது குழந்தை ஆகிடும்? இப்போ ஃபஸ்ட்டு குழந்தைக்கு கேட்குறாங்க, மாந்தி சம்மந்தப்படுது. நீங்கள் என்னவா பார்க்கணும்? ரெண்டாவது குழந்தைக்கு பார்க்கணும். அப்போ யாரை பார்க்கணும்? சுக்கிரனை பார்க்கணும். அது பார்க்காத நாம் பார்க்கல, ஆண் ராசியில் தானே நிற்கிது 5ஆம் அதிபதி, ஆண் கிரகத்தோடைய சாரம் தானே கொடுத்துருக்கு. அப்போ ஆண் குழந்தை தான் பிறக்கணும்னு நாம் முடிவு எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ நாம் என்னென்ன சொல்லியிருக்கிறோம்? சூரியன் நின்ற பாவகத்துக்கு 3ஆம் பாவகம் மைனஸை சொல்லும். சந்திரன் நின்ற பாவகத்துக்கு 5ஆம் பாவகம் மைனஸை சொல்லும். குரு நிற்கக்கூடிய 2ஆம் பாவகத்துக்கு மைனஸை சொல்லும். 8ஆம் பாவகம் வெற்றியை சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். மேற்கொண்டு இந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறது பார்க்கறதுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த வாய்ப்பளித்த வினோதினி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை கொண்டு, என் உரையை கேட்டுக்கொண்டிருந்த ஜோதிட குருமார்கள், ஜோதிட ஆசான்கள், ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சிறப்பாக இருந்ததுங்களா? நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வந்துச்சா? ஐயாவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தனக்கோடி ஐயா வந்து நம்ம அன்பு சகோதரர் ராஜா சங்கர் ஐயாவுக்கு மரியாதை பண்ணுவாருங்க.